என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுது, இப்போ தான் டிவிலே உங்களுக்கு சொல்கிறேன் தரேன். ஓம் சரவண பவன்ல என்ன சொல்கிறேன், லவ் பண்ணிட்டு வந்தாவே நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒன்று பையன் பொண்ணை கைட்டு விட பார்க்குறான் ஜோசியர்கிட்ட வந்தா, இல்லைன்னா பொண்ணு பையனை கைட்டு விட்றதுக்கு தான் ஜோசியத்துக்கிட்ட வர்றாங்க. ஏன்னா எந்த லவ்வர்ஸும் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கமல் சாரே நான் என்ன சொல்கிறேன், லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி செல்வி இது எங்களுக்கு பொருத்தமாமா, நாங்கள் லவ் பண்ணலாமான்னு யாராவது வரீங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கும், லவ் பண்ணுவீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்க, நூடுல்ஸ் சாப்பிடுவீங்க, ஒரே ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவீங்க, எல்லாம் பண்ணிட்டு இந்த முளை மாதிரி தனத்துக்கு மட்டும் எங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்ட வர்றது. பொதுவாக எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்காது. ஜோசியத்தில் நீ லவ்னாவே ஜாதகத்தில் தோஷம் இருக்கும், எப்படியாவது இருக்கும். கலத்திர தோஷம் இருக்கும், இல்லை செவ்வாய் தோஷம் இருக்கும், ஸ்தான தோஷம் இருக்கும், பலம் இருக்கும். நான் என்ன கேட்குறேன், எல்லா கிரகமும் கரெக்டாக இருக்கணும்னா அவன் பைத்தியமாக இருக்கும். 9 கிரகமும் எப்படி நல்லா இருக்கும், 9 தசாபுத்திகளும் எப்படி நல்லா இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்ன? திருவாதிரை. ராகு திசையில் பிறந்தீங்க. குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு வரும். அதாவது 120 வருஷம் கணக்கு. ராகு திசையில் பிறந்திருக்கீங்க. இப்போ ராகு நடிஞ்சு குரு முடிஞ்சு இப்போ சனி போகுது. சனி திசை அடுத்தது புத தசை. ராகு தசை பிரமாதமாக ராகு சின்ன வயசுலேயே முடிஞ்சிருக்கும். இப்போ குரு தசை நடக்கும் உங்கள் கணக்கு. இல்லைன்னா நீங்கள் 1ஆம் பாதமாக இருந்தால் குரு நடக்கும் உங்கள் வயசுக்கு, இல்லைன்னா இப்போ சனி வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த திசை எல்லாமே எல்லா திசையும் நல்லா இருக்குன்னா கடவுளுக்கே வராது, எல்லாம் வரும். அதனால தான் 30 வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவரும் இல்லை. அதனால தான் ஒரு குரு பயிற்சிக்கு மக்கள் ஏன் இவ்வளோ கூட்டமாக எதிர்பார்க்குறாங்க, ராகு கேதுக்கு இவ்வளோ எதிர்பார்க்குறாங்கலாம் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணிட்டா ஒன்று நீ அந்த பொண்ணை நம்பு, இல்லைன்னா உன்னை நம்பு. ரெண்டையும் நம்பாமல் ஜோசியரை நம்பினா அது வேலைக்கு ஆகாது. வாழ்த்துக்கள்.